களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். இது ஒரு விடுதலை நேரம். விடுதலை நேரம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு நேரம். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து அரும் அடையாளங்கள் வழியாக வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஒரு நேரம் இது. அவர் இன்று மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் இது. அவரை தேடுகிற மக்கள் கண்டுகொள்ளுகிற ஒரு நேரம் இது. அவரிடம் கேட்கிற மக்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் இது. ஆம், இந்த நேரம் விடுதலை நேரமாயிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். பிரியமானவர்களே, யோவான் 8:32 உண்மையை இறை வசன வார்த்தையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலை அளிக்கும் சொல்லுகிறார். யாருடைய வார்த்தை? நிலை வாழ்வு தருகின்ற அவருடைய வார்த்தை. பேதுரு சொன்னார், நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானேயா இருக்கிறது என்றார். நாம் இவ்வுலகிலே நிலை வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு வாழ்வதற்கு, மறுமையிலே நிலை வாழ்வு பெறுவதற்கும் அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம், சிந்திக்க அமர்ந்திருக்கிறோம், தியானிக்க அமர்ந்திருக்கிறோம். சிந்திக்க தியானிக்க அமர்ந்திருக்கிற பொழுது அந்த வசன வார்த்தைகள் நமக்குள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 3 யோவான் 2 சொல்லுகிறது அல்லவா, ஆன்மாவிலே வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து நலமாயிருப்பாய் என்று. இங்கே கடந்து நலம் பெறுகிற பொழுது, இங்கே கடந்து நலம் பெறுகிற பொழுது எல்லாவற்றும் வாழ்ந்து நலமாயிருக்கின்ற ஒரு கருத்துதான். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் தரும்படியாக நாம் செபிக்கலாம். ஆண்டவரே நீங்க பேசுங்கன்னு சொல்லலாம். இந்த இறைவசன வார்த்தை வழியாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசட்டும். அது மறை உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கட்டும். அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வாய் மாறட்டும். கண்களை மூடுவோம், இதயத்தை திறப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து சொன்னீரேன். இப்பொழுது எங்கள் அருகிலே நீர் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, அவற்றை நாங்கள் கண்ணமும் கண்டு உணரவும் வாழ்வு தரவும் சிறுவீராக ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிற பொழுதே, கேட்கிற பொழுதே, அதை கடந்து வருகிற பொழுதே அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாக்கட்டும் சுவாமி. என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விடும். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ அது அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். ஏதோ உலகப்புறமான கதையோ கட்டுரையோ அல்லது உலகப்புறமான நிலையில போறது கிடையாது. புனித பவுல் சொல்வார் அல்லவா,
பாட்டி கதை புராண கதையெல்லாம் விட்டு விடிங்க, வசத்தை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அப்ப அப்படியே கொண்டு போயிட்டு இருக்குதான். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு கருத்து என்ன தெரியுமா? பரிந்துரை ஜெபத்தை குறித்து பரிந்து உரைக்கிறது. ரெக்கமெண்டேஷன் 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 பரிந்து உரைக்கின்ற கருத்து. இதை யாரெல்லாம் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்று பார்த்தால் உண்மையிலாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம அப்படி கடந்து போக வேண்டும் என்ற ஒரு உணர்வும் எண்ணம் கடந்து வரும். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், அப்படி செய்யுங்கன்னு சொல்லுகிறார். எனவே தெய்வீக திருவிழத்தை நான் படிச்சு கடந்து வந்து பார்த்தனாக்க ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி செய்திருக்கிறார், பரிந்து பேசியிருக்கிறார். அப்படி நாம் கொண்டு வருகிற பொழுது அவரை போல நாம் கடந்து வரணும். யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவளை போல நாம் கடந்து வரணும். அப்படி கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பெரியமார்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிந்து ஜெபிக்கிறான் சும்மா சாதாரணமான நிலையில அவர் இல்லை, பயங்கரமான நிலையில் ஜெபம் இருக்கிறார், சேர்த்துக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறாங்க, ரத்தம் பீரிட்டு வருகிறது, சிலுவில் அப்படி தூக்கிட்டு வராரு, கண்தார் பாடையில் போயிட்டு இருக்கிறாங்க, சிலுப்பாய் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏசியா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தை நீ படிப்பில்லைன்னா அந்த சிலுவை பாதத்தினுடைய அமைப்புகள் தான் அங்கே வந்து கொண்டிருக்கும். அடிக்கப்பட்டு நொடுக்கப்பட்டு பாரமான சிலுவை சுமந்து வரணும், அங்கே அப்படியே வந்துட்டு இருக்கும் காயப்படுறதெல்லாம். அந்த ஏசியால 12வது வசனத்தை நீ படிப்பில்லைன்னா அந்த 12வது வசனத்தை பார்க்கிற பொழுது இதெல்லாம் அடிச்சு கொண்டு போறதான். அந்த 12வது வசனம் பார்க்கிற பொழுது அங்கே அவர் என்ன செய்கிறார் என்பதை, அந்த சிலுவிலே செய்கிற காரியத்தை அங்கே சொல்லுகிற வார்த்தை நாம் சிந்திக்கணும், படிக்கணும். நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன், அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், பலருடைய பாவத்தை அவர் சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார், கொடியவர்களுக்காக பரிந்து பேசினார். கொடியவர்களுக்காக வாங்க, பலருடைய பாவத்தை சுமந்தார். இங்க போனா கொடியவர்களுக்காக பரிந்து பேசினார். கொடியவர்னு பாக்குறோம். கொடியவர்கள் யார்? அவர்களை அழித்தவர்கள், துன்புறுத்தினவர்கள், பலவிதமான நிலையிலே செயல்பட்டவர்கள். ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிலுவிலே தூங்கிற பொழுது அவர் பரிந்து பேசினார் சொல்லப்பட்டிருக்கு. நாம் கேட்கிறதான், தந்தையே இவர் செய்த அந்த அந்த பரிந்து பேசினார் எப்படி பாருங்க. அடிக்கப்பட்டார், கொடுக்கப்பட்டார், எல்லாம் கொண்டு வந்ததுனாக்க அந்த சிலுவில தொங்குற ஒரு காட்சியை பார்க்கணும் பெரியமல்ல. அந்த சிலுவில தொங்குற ஒரு காட்சியை நினைச்சு பாருங்க. அங்க நினைச்சிட்டு அவரு அந்த சிலுவில தொங்கிட்டு தந்தையை நோக்குறாரு, தந்தையை பார்க்கிறாரு, தந்தையை நோக்கி பார்க்கிறாரு. அடுத்து கீழே மக்களை பார்க்கறாங்க, அடிச்சவனை, திட்டினவனை, காய்த்து பண்ணவனை, பலவிதமான நிலையில வேதனைப்படுத்தின ஒவ்வொருவரையும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த லூகாஸ் நற்செய்தியில அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த லூகாஸ் நற்செய்தியாளர் நமக்கு தெளிவா அழகு கொடுத்துருக்காரு. லூகாஸ்ல 23ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல 23ல 34 வசனம் அப்படி பைபிள் கோடு போட்டு வைங்க, அதெல்லாம் பார்க்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். 23ல 34 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அவங்க செய்யறது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியல, மன்னியும் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து அன்னை சிலுவிலே மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் மரித்து உயிர்த்து விண்ணகம் சென்றிருக்கிற, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த இயேசு கிறிஸ்து, விண்ணகம் சென்ற இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்துல அமர்ந்து உங்களுக்காக, எனக்காக, நம் ஒவ்வொருவருக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று தெய்வீக திருவிழத்தை நாம் பார்க்கிறோம். ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 8ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலும், எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்திலே 24, 25 வசனத்திலும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், எல்லாம் எழுதுறீங்க, அதனால நான் திருப்பி சொல்றேன். ரோமர்ல 8:34, ரோமர்ல 8:34,
எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்துல 24 பிற்பகுதி 25 குறிச்சிருக்க. அதுல பரிந்து பேசுவதற்காக என்றுமே அவர் உயிரோடு கூட இருக்கிறார், தந்திரம் வாழ்ந்திருக்கிறார்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்க, அப்புறம் படிங்க, இப்ப படிங்க, பார்க்கணும். அப்படியே அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன் அன்புக்குறவர்களே, இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? நாம் ஜெபம் பண்ணுவோம், நமக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? நாம் நமக்காக ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்ன அப்படின்னு இருக்கு. இல்லை, அந்த இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படிப்பட்ட ஒரு ஜெப நிலை வர வேண்டும் என்று தான் நாம் ஆண்டு கொடுக்கிறோம். பைபிளை நீ பாப்பினாக்கே இயேசு ஜெபம் பண்ண நிலையில பங்கும்போது இயேசு நிலை புனித பவுலடியை சொல்றார். புனித பவுல் ரோமர் அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரத்துல 5வது சொல்வார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது சொல்வார். பிலிப்பியர்ல கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும், உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் சொல்றாரு. அப்ப கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை என்ன? அடிச்சவனா, துன்பப்படுத்தனா, வேதனைப்படுத்தனா, எல்லா பத்தியும் பார்த்து அவங்கள பார்த்து அவங்களுக்காக தந்தையை பார்த்து, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும் என்று சொன்னார். மன்னியும் என்று சொன்னார். அந்த கிறிஸ்து இயேசுடைய மனநிலை எனக்குள் இருக்குமானால், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குமானால் என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவோம்? நாம் என்ன செய்வோம்? நம்ம யாராரு அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, இல்லாத பொல்லாது சொல்றாங்க, நான் உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா தப்பு தப்பா சொல்றாங்க, நம்ம ஏசுறாங்க, கெட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணும்? அந்த இயேசு, பரிசுத்தமான இயேசு வாழ்ந்து போல நாம் பரிசுத்தமா வாழ்கிற பொழுது, அந்த பரிசுத்தமான தேவனை எல்லாரும் சொல்லி துன்பப்படுத்துற பொழுது, நம்மை அப்படி துன்பப்படுத்துற பொழுது அவர் எப்படி சொன்னாரோ அதே போல நாமளும் சொல்லி கடந்து வரணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய மனநிலை கொண்டவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்துவின் மனநிலை கொண்டவர்களாக இருக்க முடியும். என் அன்புக்குறவர்களே, அந்த கிறிஸ்துவின் மனநிலை கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் நாம் அந்த ஆவியை, அந்த தூய ஆவியை பெற்றிருக்கிற பொழுதுதான் நாம் அவளை மன்னிப்போம். தப்பையோ தெரியாம பண்ணிட்டாங்க, ஆண்டு கொண்டு போகணும். இந்த கருத்தினை கொண்டு வரும் பொழுது மத்தேயுவில பார்க்கிற பொழுது, நான் நேற்று தினத்துல கூட நான் சொல்லிருக்கிறேன். மத்தேயுவில 5ஆம் அதிகாரத்துல 11-12 வசனம் படிச்சோம் அல்லவா? அதை இங்கேயும் கொண்டாங்க, இந்த இடத்துல கொண்டாங்க, இங்க கொண்டாங்க. மத்தேயுவில 5ஆம் அதிகாரத்துல 11-12 அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அதனால சொல்லி விட்டுருக்கு, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி, என் பொருட்டு மக்கள் உங்களை துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து பேரு உவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அதே கருத்தை கொண்டு வரேன். ஏன் கொண்டு வரேன்னாக்க, அப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டும் என்பதுதான், நீ வர வேண்டும் என்றுதான். இன்னைக்கு உங்களுடைய நிலத்தை யாராவது பிடிக்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, அடிச்சுட்டு இது பண்றாங்க, இன்னைக்கு என்ன ஆண்டவரே தெரியாது செய்யறான். ஒருத்தன் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமா திட்டி உங்களை ஏசி இல்லாத போல சொல்லிட்டு இருக்கிறாங்க, தெரியல போயிட்டு இருக்கிறாங்க, உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. ஆண்டவரே இதை தெரியாம செய்யறான். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வர முடியுமா? அவன் அடிச்சான், நான் அடிச்சான், அவன் பெற்றான், விட்டு விடா, சும்மா நான் ரோசம் இருக்குல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். இல்ல, ரோஷம் இல்லைன்ற தானே, ரோஷம் இல்லை. என் அன்புக்குள்ளே கடவுள் நம்மை பிரித்து எடுத்துக்கிறார். அதனால தான் நான் பார்க்கிறோம். நான் நேற்று யோவான்ல 15ஆம் அதிகாரத்திலே 18-19 சொல்லுறது, நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துகிறேன். உலகத்தை உங்களுக்கு துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனை வருகிறது என்றால் நான் உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். அதனால் தான் உலகம் உங்களை வெறுக்கிறது, பாய்கிறதுன்னு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, நம் தூய ஆவிக்குள்ளாக, கடவுளுடைய ஆவிக்குள்ளாக இந்த உணர்வை நாம் பெற்றிருப்போம் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் பார்க்கணும். பிரியமானவர்களே, யாராவது என்ன சொல்லுகிற பொழுது அமைதியா போகணும், திட்டுகிற பொழுது அமைதியா போகணும். யாராவது பார்த்து சொன்னுங்க, மற்றவங்க பார்த்து இவனுக்கு மான ரோசமே இல்லைன்னு சொல்லுகிற பொழுது அவன் கொண்டு வரணும். நான் என்ன கொண்டு வரணும்? பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்பித்த ஒருத்தர் இருந்தார். என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கரமான பிரச்சனை.
இங்க ஒரு பக்கம் பிரச்சனை பார்க்கறாங்க சபையில இந்த நம்முடைய அறியாம இருளில் வாழ்கிற மக்கள், அறியாமல் இருளில் வாழ்கிற மக்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை கேட்டு பயங்கரமான இந்த பக்கம் பயங்கரமாட்டுக்கு அப்படி போகிற பொழுது நான் ஒரு இதுல சேலம் மறைமாவட்ட இடையில அங்கே நாளைக்கு தியானம் நடந்தது. அங்கே ஃபாதர் அமல்ராஜ் அவர் கழுகுமலை ஃபாதர்னு சொல்லுவாங்க. அவர் காயோடு போட்டு தான் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் சும்மா ஒரு ஆலோசனை, ஃபாதர் இப்போதான் நான் இப்போ உங்களுக்கு எப்படி விழித்து வந்தேன்னு தெரியும், இப்போதான் ஆரம்பம் காலகட்டம் இருக்கு. எல்லாரும் பலரும் பல விதமாக பேசுறாங்க ஃபாதர், ரொம்ப இது பண்றாங்க ஃபாதர். ஏன் இந்த விழித்துக்கு வந்தேன்னு எனக்கு ஒன்றும் மனசு தாங்க ஃபாதர் இருக்கு. நான் கடவுளுக்கு உண்மையாக தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஃபாதர். ஆனால் பலரும் பலதுமா சொல்றாங்க, திட்டுறாங்க. ஏன் பக்கத்து உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே பண்றாங்க ஃபாதர். அழுகே வருது ஃபாதர். அப்படி அழுது நான் சொன்னேன். நான் அப்படி சொல்லி அழுகிறேன். அப்போ அந்த அமல்ராஜ் ஃபாதர் என்னை தட்டி விட்டு கை கொடுத்தாரு. நான் பாராட்டுகிறேன். ஏன் ஃபாதர் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன், நீங்க பாராட்டு நினைக்கும். நான் சொன்ன ஒரு கருத்து என் உள்ளத்தில் மாறவில்லை. அன்றைக்கு என்ன தம்பி, ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரம் இருந்தா அந்த மரத்தாண்ட நிறைய காரியங்கள் வரும். கல்லடிச்சு பழம் பொறுப்பாங்க, எல்லாம் பொறுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நல்ல கனி இருந்தால் அப்படி செய்வாங்க. கெட்ட கனி இருக்கிற இடத்துல போயிட்டு யாராவது போவாங்களா, அது தருவாங்களா, அந்த மரத்தான் நிற்பாங்களா? நல்ல கனி இருக்கிறதுல அந்த பழத்தை பறிக்கிறத இன்னும் கொண்டு வருவாங்க. நான் நினைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்ல கனி இருக்குது, அதனால தான் நடந்திருக்கு. கடவுளை தெரிந்துக்கொண்டு இந்த மென்ன சொன்ன யோவான் 15:18 சொன்னாரு. அவர் சொல்ல எனக்குள்ளாக தூயான் உணர்ந்துட்டாரு. ஆரப்பட்டு போனது அன்னைக்கு சொன்னதை நான் இன்றும் உள்ளத்தில் ஆழத்தை மனசில் வச்சிருக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரமே, அன்னைக்கு அவர் சொன்னதை நான் உள்ளத்தில் மனசில் வச்சுட்டு இந்த வாழ்க்கையில் அப்படியே மாறி போனது. இப்படிதான் வரும், இப்படிதான் துன்பம் இருக்கும். ஜெபமானு சொன்னார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நினைக்கணும், இத்தனாம் தேதி இத்தனாம் நாளில் இப்படி ஒரு பிரதர் செய்தி கொடுத்தார். இந்த 23/1 இந்த தேதியில இப்படி ஒரு செய்தி கொடுத்தார் என்ற அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாய் மாறி போனது. பலத்தை கொண்டு வரணும். அப்ப நாம் கடந்து வரணும். சரி, நான் இது கொண்டு நிறைய சொல்லணும், புட்டடிங்க வர அளவு கடந்து வருகிறேன். இயேசு பரிந்துரை ஜெபமான பண்ணார். எப்படி ஜெபமான பண்றீங்க? இன்னைக்கு நான் சொல்றது பண்ணக்க, இவரு மோசே இருக்கிறார், இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின மோசே இருக்கிறார். அந்த மோசே எப்படி ஜெபம் பண்ணார் நீ பார்த்தினாக்க பயங்கரமா இருக்கும் பிரியமானவர்களே. இல்லாத பண்ண மீறி எண்ணிக்கை ஆகும்போது எடுங்க, எண்ணிக்கை ஆகும்போது எடுத்தனாக்க மீரியாம் அவங்க என்ன பண்றாங்கனாக்க, அந்த சொல்றாங்க, என்ன அந்த மோசே மட்டும் கடவுள் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டாரா, அவர் எங்கிட்டலாம் பேச இல்லையா, அவன் பெரிய ஆளா அப்படின்லாம் ஒரு பயங்கரமான இக்கடிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நீங்க பார்த்தனாக்க எண்ணிக்கையில 12ஆம் மீரியா தண்டிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கும். அது தண்டிக்கப்பட்டிருக்கும். தலைப்பு அது மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு நிமிஷம். ஆமா, அருமையா கருத்து. அப்ப மீரியா தண்டிக்கப்பட்டு அதுல சொல்றீங்க, மீரியா அவளை பத்தி அவரோட பத்தி பேசுறாங்க, என்கிட்ட பேசுறது இல்லைன்னு. நீங்க வசனத்தை தயவுசெய்து எடுங்க. 2ஆம் வசனம் 12 வசனம் படிச்சு பாருங்க. அது சொல்ல போட்டிருக்கோம் 12:2. ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையில் மோசே வழியா மட்டும் பேசியுள்ளாரா, அவர் எங்கள் வழியாக பேசவில்லையா என்றனர். இது யார் கேட்டாங்க? மோசேவை கேட்டுட்டு மக்களா கேட்டுனாங்க. ஐயா மேல இருக்கிறவர் கேட்டிருக்கிறார். அவர் பார்க்கிறவரும் உண்டு, கேட்கிறவரும் உண்டு இல்லைங்களா? பார்க்கிறவரும் கேட்கிறவரும் எல்லாம் அவர் தான். அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே மீரியா பயங்கர கொண்டு. என் அன்புக்குறவர்களே பார்க்கணும். அந்த 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த 10ஆம் வசனம் பாருங்க. உடனே என்ன பண்றது,
கூடாரத்தின் மேல் இருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. மிரியாவுக்கு பனி போன்ற ஒரு தொழுநோய் பிடிச்சிச்சு. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாக இருக்க கண்டாண்டுக்கு ஆண்டுடைய ஊழிக்காரர்களே, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதனை அப்படி சொன்னதுனால ஆண்டவர் பார்த்தார், வச்சார் வச்சுங்க இல்லைங்களா இருக்கு மிரியாம் இருக்கு. சரி அப்படிதான் ஆயிப்போச்சு பாருங்க. ஆனா நான் இது முக்கியமான கருத்து கொண்டு வரேன். ஏன் என்னன்னு உடனே இதை பார்த்தார் மோசே. ஆகட்டும் பத்தியா வச்சு உனக்கு கேட்டு அப்படி சொல்லல. மோசே அங்கே பாக்குறாரு, அந்த அந்த 13ஆம் வசனத்தை பார்க்கணும் பாக்குற. அவர் சொல்றாரு, மோசே என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் குணம், அவ குணம் அது, இவரு குணம் இது. மோசே ஒரு குணம் இருக்கு, அது குணம் என்ன குணம் பாருங்க. மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, ஆண்டவர் மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இவரை குணமாக்க வேண்டுகிறேன். பாருங்க, நீங்கள் நான் செய்ய முடியுமா? அப்படி மோசே அங்க செய்கிறார். ஏன் கடவுளுடைய சிந்தையை, கடவுளுடைய ஆவியை அவர் பெற்றிருக்கிற ஒரு நிலையிலே அவர் கடந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் அப்படி சொன்னார். மன்னிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு வசனத்தினுடைய ஞாபகம் வருகிறது. தயவுசெய்து திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 105:15 வசனம். 105:15 வசனம். ஏன்னாக்க அங்க ஒரு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை அங்கே சொல்லுகிறதுனாலே என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது, இந்த நாட்களிலே நாம் நம்மை சார்ந்த நிறைய மக்கள் எல்லாம் பண்றோம், குருமார்களை, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த குருமார்களை எல்லாம் ஆண்டவர் செப்பத்தை பேசுறாங்க. அது தப்பு. திருப்பாடல் 105:15. நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர், நான் அருள்பொழிவு செய்தவரை தொடாதே, என் இறைவாக்கினருக்கு தீங்கு இழைக்காதீர் என்றார் அவர். என் இறைவாக்கினருக்கு தீங்கு இழைக்காதே என்று சொன்னார். பார்க்கணும் பிரியமகளே, 105 பயன் சொல்லுகிறது, நான் அருள்பொழிவு செய்து தேர்ந்து கொள்ளப்பட்டு அவர் அருள்பொழிவு செய்தவனை நீ தொடாதே, தீங்கிழைக்காதே, அவர் பத்தி இல்லாத போல சொல்லாதே, மொட்டை பிடிச்சு எழுதாதே, எழுதனா அடி இல்லைங்களா? மிரியாமுக்கு எப்படி வந்துட்டு பிரியமானவர்களே, பிரியமாடு சொல்லக்கூடாது. நான் சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு கட்டம் கொண்டு வருகிற பொழுது என் அன்புக்குள்ளே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்களுக்காக செபிக்கணும். அப்படி யாராவது அப்படி சொல்லிப்பார்கள், காண்ட குருமார்கள் சொல்ல அவங்களுக்காக ஆண்டவரை தெரியாமல் செய்விட்டார்கள், மன்னிங்க. அங்கிருந்து நிலை கொண்டு வந்து நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், புனிதர்கள் தான் இருக்கிறார்கள். புனிதருடைய வாழ்க்கை வரலாம் படித்து தான் நிறைய இருக்கும். இந்த நிலை கூட ஆண்டு கரலை ஒப்பு கெடுக்கலாம். பெரியமானவர்களே, ஆண்டு கரலை ஒப்பு கெடுக்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பார்க்கணும். பெரியமகளே, இந்த வசனத்தை நான் சொல்லுகிற பொழுது அந்த மோசே அந்த மிரியாம் கிட்ட கூட ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, வேற ஒருத்தர் பயம். இஸ்ரேல் மக்கள் அந்த விடுதலை பண்ண தயவு எடுங்க. மோசை பத்தி சொல்லணும் போல வந்துருச்சு, என்ன சொல்லியே தீரணும். அவரை பத்தி பயங்கரமா சொல்லணும். மோசே விடுதலை பண்ண 32ஆம் அதிகாரத்தில் 30 முதல் 32 படிங்க. இப்பொழுதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய நூலில் இருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். பாருங்க, மோசே எப்படி சொல்றாரு இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணும்போது ஆண்டவர் கோபப்பட்டு அவளை இது பண்ணி செய்றார். அப்போ சரி பொழுது மோசே சொல்றாரு, அந்த வசனம் 32 படிச்சுன்னா அப்படியே பயங்கரம் இருக்கும். மோசே நீர் இவர்களையும் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய உம் திருநூலில் இருந்து வாழ்நூலிலிருந்து என் பெயர் எழுதிடுங்க. அவருடைய நூல்ல வச்சிருக்கிறது, அவர் நூல்ல பேர் வச்சிருப்பாங்க. யாரு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களை எங்க அனுப்புறது. இங்க எங்க அனுப்புறது நான் அந்த பரலோகம் நரகம் எங்கே செல்வாய் எப்படி இருப்பாய் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன். எங்கே செல்வாய் அப்போ அதுல வாழ்வு நூலை பத்தி எழுதியிருக்கிறேன். ஆண்டோடு எழுதியிருக்கிற வாழ்வு நூலை பத்தி இருக்கிறேன். யார் என்னென்ன நன்மை செஞ்சா அவங்களுக்கு விண்ணகம், யார் தப்பு பண்ணா அதெல்லாம் எப்படி கீழே போறதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கிறேன். அப்படி அவர் எழுதியிருக்கிற வாழ்வுல நீங்க வச்சிருக்கிற வாழ்வுல பேரை அழிச்சிடுங்கன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்
எப்படி இருக்கும் பாருங்க பெருமாளே. இன்னும் அதிகமாக செய்திருக்கிறார். எப்படி அவருக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உண்டாகினது? நாம் சிந்திக்கணும். சரி, அந்த அங்க வாழ்வுள்ள பேர் அழுத்தப்பட்டு மாத்திரமல்ல, எண்ணிக்கையாக மாட்டுங்க. அவர் வேற பயங்கரமாக செஞ்சிருக்கிறார். எண்ணிக்கையாமத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருனாக்க 14ஆம் அதிகாரத்தில் 17 - 20 சொல்லுவார். பயங்கரம் சொல்லுவார். 14 எண்ணிக்கையில் 14 17 - 20 வசனத்துல அவர் சொல்ற போது அந்த கடவுள் உணர்வுகளை எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அதுல அவர் சொல்லும்போது மோசே மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்ற அந்த கருத்தை பார்க்கணும். எண்ணிக்கை 14 17 - 20. இப்பொழுதும் உம்மை மன்றாடி கேட்கிறேன், நீர் வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக. ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டுவிடாதவர், மூதாதையர் குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை தண்டிப்பவர் என்றும் சொல்லி இருக்கிறாரே. உம்மை மன்றாடி கேட்கிறேன், மக்களின் குற்றங்களை மன்னியும். எப்படி எல்லாம் ஐயா ஐஸ் வச்சுட்டு அடுத்து சொல்றாரு, உம் அருள் இரக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். ஒரு ஐஸ் வச்சுட்டு அப்புறமா ரிக்வெஸ்ட் பண்றார். பயங்கரமான அர்த்தம் இல்லைங்களா? ஆண்டவரே, நீ இரக்கம் உள்ளவர், பரிவுள்ளவர், பாசம் உள்ளவர், மன்னிக்கிறது அப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தயவுசெய்து மன்னிக்க. என்ன இருக்கு கொஞ்சம் பார்க்கணும். சரி, இப்படி மோசே அங்க அப்படி ஜெபம் பண்ணார். மோசே மொத்தம் ஜெபம் பண்ண மாத்திரம் இல்லை. நீங்க பாத்தா பைபிள் பார்த்தனாக்க யாரெல்லாம் கடவுளுடைய காரியங்களே கடந்து வந்தாங்களோ அவங்களெல்லாம் உண்மையாகவே மன்னிக்கிற ஒரு நிலையிலே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க தான். 1 சாமுவேல் புத்தகத்தை படிப்பீனாக்க, 1 சாமுவேல் புத்தகத்தை பண்ணாக்க அங்க சாமுவேல் கூட இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார். குறிச்சுக்கிடுங்க. அதாவது ஒன்று நினைக்கிறேன் 7ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துக்கு கூட அங்க சாமுவேல் ஜெபிக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபம் பண்றார். சாமுவேல் இஸ்ரேல் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள், உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார். உங்களுக்காக நான் தப்பு பண்ணிட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக நான் மன்றாடுவேன் சாமுவேல் சொல்றார். சாமுவேல் ஒரு இறைவாக்கினர், கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன். இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய ஆவியை, அந்த மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை நாம் பெற்றிருப்போமானால் நாமும் மன்னிப்போம். நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு நிலையும் பார்க்கிற பொழுது வித்தியாசமா இருக்கும். அதே நீங்க பார்க்கும்போது மோசே மன்னிக்கிறாரு, அவருடைய பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு, சாமுவேல் பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தாவீதை பாருங்க. தாவீதை பார்த்தினாக்க 1 குறிப்பேட்டில் தாவீது 1 குறிப்பேட்டில் பார்த்தினாக்க 21ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், 21ல 17ஆம் வசனம் இருக்கும். தாவீது கடவுளை நோக்கி மக்களை கணக்கிட சொன்னவன் நான் அல்லவா? நானே குற்றவாளி, நானே தீமை செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தன? என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது கை என் மேலும் என் தந்தையின் வீட்டாரின் மேலும் இருக்கட்டும், கொள்ளை நோய் மக்களிடமிருந்து விலகட்டும் என்று வேண்டினார். எப்படி பண்ற? தண்டனை கொடுத்தா எனக்கு கொடுங்க, மக்களுக்கு கொடுக்காதீங்க. இயேசு உலகத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டது போல இந்த மனுஷன் ஏற்றுக்கிட்ட படிச்சு ஒவ்வொரு வசனத்தை படிச்சு சிந்திச்சா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற ஒரு காரியமா இருக்கும். தாவீது அப்படி ஒரு நிலையில் இருந்திருக்கிறாரு. ஏன்? அவரும் கடவுளுடைய ஆவி பெற்றிருக்கிற மனுஷன் தான், பரிசுத்த ஆவியே அவசியம் பெற்றிருக்கிற ஒரு மனிதன். எனவே தான் அப்படிப்பட்ட நிலையில் அவர் போயிட்டு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்க பார்க்கணும், அந்த மக்கள் ஏன் இப்படி விட்டுருக்கிறீங்க? அவங்களும் விடுங்க, கொடுக்கறதுன்னா என்ன கொடுங்க, நான் தான் தப்பு பண்ண, நான் தான் அரசன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் படிக்கிற ஒவ்வொரு கருத்தினை பார்க்கும்போது நீங்களும் நானும் கடந்து வரணும். மோசே அல்ல, சாமுவேல் அல்ல, தாவீது அல்ல, நீங்களும் நானும் கடந்து வரணும். நம்முடைய மக்களுக்காக, நம்ம சமுதாயத்துக்காக கடந்து வரணும்.
எடுங்க. எசேக்கியேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுங்க. எசேக்கியேல் ஏன்னா இது சொல்ற போது ஏன்னா தூயன் உணர்த்துறாரு. ஏன் அந்த ஆண்டவர் பார்க்கிறார். எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 30வது வசனம் 22:30. எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன். ஆயினும் யாரும் கிட்டவில்லை. அவர்கள் இடையே தேடினேன் சொல்லுகிற பொழுது நான் இது சொல்றேன், இந்த மக்களிடையே தேடினேன் ஒருத்தனும் கிடைக்கலன்னு சொல்லுவார் இல்லைங்களா? இன்னைக்கு நாம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணும்? நம்மளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் ஆண்டவர் இன்னைக்கு இல்லைங்களா? அங்கே எப்படி சொன்ன, நான் எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தடுப்பு சுவரை போல இருந்து மன்றாடக்கூடிய ஒருவனை தேடினேன், ஒருவனும் கிடைக்கலன்னு சொல்றாருங்க. ஒருவனும் கிடைக்கல. இந்த காலகட்டத்தில் அப்படி நடந்துட்டு இருக்கு. அதான் அவரு சொல்லி பார்த்துருக்கேன். என் அன்புக்குள்ளே அன்னைக்கு மோசே பார்க்கிறோம். மோசே நீ பார்க்கும்போது தடுப்பு சுவரன்னு சொல்லுங்கல்ல, தடுப்பு சுவரன்னு சொன்னா பயங்கரமான ஒரு கருத்து. தடுப்பு சுவரன் இருக்கும். மோசே நீ பார்க்கணும். மோசே நீ பார்க்கிற பொழுது திருப்பாடல் 106 திருப்பாடல் 106 23வது வசனம் அது மோசே எப்படி தடுப்பு சுவர், அந்த தடுப்பு வசனம் அந்த வார்த்தை வந்தோடனே அது வந்துருச்சு. ஆனா தடுப்பு சுவர்னு சொல்லும்போது எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தடுப்பு சுவரை போல இருந்து மன்றாடக்கூடிய ஒரு தேடணும்போது மோசேயுடைய கருத்து எனக்கு வந்துருச்சு. திருப்பாடல் 106 23வது வசனம். ஆகையால் அவர்கள் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று காவல் சோரை போல இருந்து அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். கடுஞ்சினம் அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. நீங்க பார்க்கணும் இந்த கருத்தை நான் கொள்ளுகிறது. என் அன்புக்குள்ளே நம்முடைய வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை சொல்லி எதுவும் தவறு பண்ணிட்டாங்க. தவறு பண்ணும்போது தந்தை அவர்கள் அப்பா என்ன பண்ணுவோம், கோபப்பட்டு அடிக்க வருவாங்க. அடிக்க வரும் பொழுது அம்மாமார்கள் இருக்கிறாங்க, தாய்மார் இருப்பாங்க, விடுங்க, எது தப்பு பண்ணிட்டா விடுங்க, ஐயோ தெரியாம செஞ்சுட்டாங்க, விடுங்க மன்னிச்சுங்க, அப்படி தடுக்கிறாங்க. பார்த்துருக்கோம் இல்லை? ஏன் நாங்களே இறங்குறேன்னு சொல்லி ரைட் கரெக்டா இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்னமோ தெரியாம செஞ்சுட்டாங்க, தடுப்பு விடுங்க. இந்த பிள்ளைங்க பின்னாடி மறைஞ்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே மோசே தடுப்பு சுவரை போல இருந்து மன்றாடுகிற ஒரு பார்க்கிறாருக்கு, நான் செஞ்சுட்டு இருக்கிறாருக்கு. இன்னைக்கு நீங்கள் நான் கடந்து வரணும், தடுப்பு சுவரை போல இருந்து மன்றாடணும். இயேசு ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாகத்தான் சிலுவை வைத்து அது விரிச்சது. தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார் மன்னி சொன்னார். தடுப்பு சுவர், அந்த தடுப்பு சுவர் தான் இன்னைக்கும் பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறனால தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா அவுட் ஆயிட்டு இருக்கோம். பார்க்கணும் பெரியமாக்களே, அவருடைய பரிந்துரை, அவர் மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்து அங்கு வாழ்ந்துகிட்டு அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். தடுப்பு சுவரை போல பேசிட்டு இருக்கிறார். நாம் ஜெபிக்கணும். அவருடைய சிந்தையும் அவருடைய ஆவியும் பெற்றிருக்கிற நாம் ஜெபிக்கணும். நான் சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை கூட நான் சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே. தயவுசெய்து விடுதலை பயணத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 14 வசனத்தை நீ பார்க்கிறீர்கள். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் உயர்த்திருக்கிற பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். பார்க்கணும், மோசே கையில அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்ட அந்த கோலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைகிறார்கள். அட்வான்ஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எப்படி நேரம் இவ்வளவு தூக்கி பிடிச்சிருக்க முடியும்? எவ்வளவு தூக்கி பிடிச்சோம்? அப்படியே கை டவுன் ஆகிற பொழுது அந்த எதிராளிகளா இருக்கிற அமலக்கித்தர் வருகிறார்கள், வந்துகிறாங்க, கஷ்டப்பட்டு மேல தூக்கி வர்றாரு. இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யாரு இருக்காங்கன்னாக்க அந்த கூட இருக்கிற ஆரோன் குருன் தான்.
12வது வசனம் படிச்சா அது தெரியும் உங்களுக்கு. 12வது வசனம், மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. மோசேயுடைய கைகள் எவ்வளவு நேரம் தூக்கிட்டு வச்சுட்டு அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் ஒரு மறுபக்கமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. பிரியமார்களே, இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக அமலசித்தர் இருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே ஆண்டுடைய காரியங்களுக்கு எதிராக பொல்லாத பிசாசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய காரியங்களுக்கு விரோதமாக பொல்லாத பிசாசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக பார்க்கும் பொழுது நற்செய்தி அறிவிக்கிற காரியம் சாதாரணமான காரியம் கிடையாது. இறை ஆட்சியை பற்றி நற்செய்தி, இறையத்தை பற்றி நற்செய்தி, விண்ணரசை பற்றி நற்செய்தி அறிவிக்கிற காரியம் சாதாரணமாக கிடையாது. அந்த ஆட்சி, எதிரி ஆட்சியை, பொல்லாத பிசாசுடைய ஆட்சியை அழிச்சு ஒழிச்சு கொண்டாடுதான் இந்த நற்செய்தி ஆட்சி. எதிர்ப்படை ஒன்று இருக்கிறது, அங்கே இங்கே இருக்கிறது. நான் கேட்பேன், நான் என்னுடைய ஜபனர்களிடம் ஊழியக்காரர்களிடம் சொல்லுவேன், ஜபனர்கள் எல்லாம் இருப்பாங்க சகோதரர், அவங்க சொல்லுவேன், இந்த கையை கொஞ்சம் தூக்கி பிடிங்க, ஒரு பக்கம் ஆரோனை போல ஒரு பக்கம் கூரை போல தூக்கி பிடிங்க, இந்த நற்செய்தி ஊழியத்தை தாங்குன்னு சொல்லுவேன், தாங்கன்னு சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி இப்படி தாங்குகிற பொழுது, அந்த நற்செய்தி தாங்குகிற பொழுது இந்த நற்செய்தி இப்படி கடந்து போகும், இறை அரசு கடந்து போகும், அரசு கட்டப்படும். பிரியமானவர்களே, வெற்றி அடையும். அதுக்காக நான் உங்களோடு கூட அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறது, என்னுடைய நற்செய்தி பணிக்காக ஜெபிங்கள். யாரெல்லாம் ஆத்ம ரட்சிப்புக்காக மீட்புக்காக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆரோனின் கூரை போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறது ஆரோனின் கூரை போல ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் சொல்லுவேன், காணிக்கினால் சொல்லுவேன். கடவுள் உங்கள் உணர்த்துகின்ற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருங்கள், அப்பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நிலைத்தான் சொல்லி வருகிறேன். பரிந்து பேசுங்கள், பரிந்து பேசுங்கள். Praise the Lord. Praise the Lord. என் அன்பு கூறுகளே, தாழ்ச்சியோடு இயேசுவே கூட்டு போனார், நானும் கூட்ட கேட்டுக்கிறேன். எனக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஊழியம் வெற்றி பெறணும், இஸ்ரேலுக்கான வெற்றி பெறணும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது எனக்கு அடுத்த ஒரு கருத்தும் திருத்துதர் பணியில பார்க்கிற பொழுது, திருத்துதர் பணியில பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரம் எடுங்க. 12ஆம் அதிகாரத்தில், அதுல 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலை அடிச்சிருவாங்க, சிறையில் அடிச்சிருவாங்க. சிறையில் அடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மக்கள், சபையின் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தனாக்க, உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு பயங்கரமா ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. திருத்தர் பண்ணி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. பேதுரு அங்க சிறைச்சாலை இருக்கிற பொழுது அங்க மக்கள் எல்லாம் உருக்கமாக நைட் ஃபுல்லா முழு உருக்கமாக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே கத்தி கத்தி ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணது ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த பேதுரு அற்புதமாக வெளியே கொண்டு வரார். ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி அற்புதமாக வெளியே கொண்டு வராங்க. பார்க்கணும் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் செபிக்கணும். சிறப்பாக நற்செய்தி அறிவிப்பின் ஊழியத்துக்காக செபிக்கணும். உலகமெல்லாம் நற்செய்தி அறிக்கப்பட வேண்டுமே, எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டுமே, இதற்காக செபியுங்க, 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 செபியுங்க. யாரெல்லாம் ஊழியம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்காக செபியுங்க. பேதுரு சிறையில் இருக்கிற பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள். சிறைச்சாலை கடந்து எல்லாம் பிரிஞ்சு விழுந்தது போல எல்லா நற்செய்தி அறிவிப்பின் தடையெல்லாம் மாறட்டும். இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்க முடியாதபடி அநேக தடை இருக்கிறது. பிரியமானவர்களை, மாறணும். ஒரு ஜப ஐக்கியம் உருவாக்கூடாது என்று தடை பண்றாங்க, நற்செய்தி அறிவிக்க கூட தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும், செபியுங்க. புனித பவுல் பார்க்கிற பொழுது பயங்கரமான நற்செய்தி அறிவிப்பு பணியாளர். அவர் எல்லாம் பார்க்கும் பொழுது அடிக்கடி சொல்வார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க பைபிள் பார்த்து பயங்கரம் சொல்லிட்டு 1 தெசலோனிக்கே சொல்வார். தெசலோனிக்கே மக்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தெசலோனிக்கே மக்கள், கொரிந்தியர் மக்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் தெசலோனிக்கேல
1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 25 வசனம் சொல்வார். அந்த கடைசி வசனத்துல சொல்வார், இன்றைக்கு எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு. சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். எங்களுக்காக வேண்டுகள் எனக்காக தெசலோனிக்கேயர் சொல்வாரு, கொரிந்தியர் சொல்வாரு, எபேசியர் சொல்வார். இதுல மக்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணிக்க சொல்வாரு. இதை சொல்லிக்கிட்டு நான் கொண்டு வேற ஒரு கருத்து கொண்டு தூய நடத்துற என் அன்புக்குரியவர்களே, அச்சு தெரிவிக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் சொல்றாரு, புனித பவுல் சொல்ற கருத்து பார்க்கணும் இருக்கும். நீ ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், பரிந்து ஜெபம் பண்ணணும் இருக்கும். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 1-3 வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்றாரு இருக்கும், 1-3 வசனம். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், எல்லாருக்காக மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். எப்படியா ஆரம்பிச்சு எப்படி சொல்லி விடுகிறார், அனைவருக்காக மன்றாடுங்கள், எல்லாருக்காக மன்றாடுங்கள் சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி கூறுங்கள் சொல்லுகிறாரு. முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். பாக்க எப்படி முடிச்சிட்டாரு இல்லைங்களா? அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல தேவையில்லை இல்லைங்களா? அன்றைக்கு நீங்க இப்படித்தான் ஜெபம் என்று புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நானா சொல்ல வேணும்ல, என்ன சொல்ல விட்டுருக்கேன். எனவே அன்புக்குரியவர்களே, இதுவே நம் மீட்பராகிய கடவுளுடைய திருமுன் மிக சிறந்ததும் உயர்ந்தமாக இருக்கின்றது. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நான் நன்றாக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெப உணர்வை, ஜெப ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே, எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நிலையில கொண்டு வாங்க. கண்களை மூடுங்க, ஒப்புக்கொடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆம் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தூய ஆவியானவரே, இதோ இந்த நாளில் இந்த விடுதலை செய்தியை கொடுக்கும்படியா எங்களை தூண்டினவரே, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இறை செய்தி எல்லா மக்களையும் கடந்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த விடுதலை செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவர்களுக்கு சமாதானத்தின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பிறரை மன்னிக்கக்கூடிய, பிறருக்காக பரிந்து பேசக்கூடிய தூய ஆவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆண்டவரே துன்புறுத்தியவர்களை நீர் மன்னித்தது போல ஆண்டவரே, இதோ எல்லோரும் மன்னிக்கக்கூடிய அந்த தூய ஆவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேதுருவை போல கரம் விரித்து எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாரும் ஆண்டவரே. விடுதலை தரட்டும் ஆண்டவரே. எல்லோருடைய ஜெபமும் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் விடுதலை தரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும்.
பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.